ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹெல்த்தான நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு பவுலில் தண்ணி வச்சு சூடுபடுத்திக்கங்க. கை பொறுக்கிற அளவுக்கு போதும், சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கப் மாவு பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து பவுலில் கொட்டி அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுக்கிட்டு இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் சுடு தண்ணி, அந்த சுடு தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சி எடுத்துக்குங்க. எடுத்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாங்க. வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. பிசைஞ்சி இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சிட்டு உருண்டையாக 4 உருண்டையாக பிடிச்சி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி வச்சுக்கிட்டு வாங்க, இப்போ நம்ம இதை நூடுல்ஸ் செய்யலாம். வாங்க, முறுக்கு குழையில் போட்டு எடுத்துக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு தண்ணி ஊற்றி அதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒட்டாமல் வருங்க நூடுல்ஸ் புழிஞ்சி எடுத்தோம்னாக்கா. அதனால் ஊற்றிக்கிட்டு இப்போ முறுக்கு குழையில் மாவு போட்டு நல்லா நூடுல்ஸாக நம்ம புழிஞ்சி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதை புழிஞ்சி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோங்க. பாருங்கள், வெந்து எந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம இன்னொரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாங்க. பச்சை தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதில் நம்ம போடலாங்க. எடுத்து போட்டு அதை அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. சில் தண்ணியில் போட்டோம்னா அது சூடு இல்லாமல் நல்லா கையில் ஒட்டாமல் ஒட்டிக்கிட்டு இல்லாமல் தனித்தனியாக வந்துடுங்க. வளவளப்பு இல்லாமல் இருக்குங்க. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. வாங்க, இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம், குடமிளகாய், போட்டுக்கலாங்க. க்ரீன் குடமிளகாய், ரெட் குடமிளகாயும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கோஸுங்க, வாங்க கோஸு போட்டுக்கலாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. வாங்க, இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கிக்கிட்டு இப்போ காரத்துக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கிட்டு இப்போ நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நூடுல்ஸை எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கலக்கி விட்டிங்கனாக்கா சூடாக ருசியான நம்ம வீட்டில் ஹெல்த்திங்கான நூடுல்ஸ் ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலையை தூவிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.